காலகட்டத்திலே தங்கத்தாலான நகரமும் இந்த தங்கங்கள் கிடைக்கிற இடத்தையும் சுரங்கத்தையும் நிறைய கண்டுபிடிக்க நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. அவங்களை அழிச்சா மட்டும்தான் நம்ம இங்க வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருந்துச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், ஒருவேளை தங்கத்தை பத்தி குறிக்கிறாரா இல்ல அந்த இடத்தை பத்தி குறிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி. நாட் எனஃப் பீரோல துணி மாட்டி இருக்கு, எடுத்து விடு. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துவம் முடிச்சு அலைறீங்கடா அந்த ஊர்ல. எடுத்து விடியா, நஞ்சிர போதுமாடா, திருப்தி தானே? என்ன அந்த கருமத்தை எல்லாம் பார்த்தா விளங்குமா? ஹாய்ல கைஸ், பேசிட்டு இருக்கேன் நான் உங்க விஜய் நிரஞ்சன். ஒரு வழியா நம்ம யூடியூப்ல அந்த சோசியல் மீடியால விக்ரம் ஃபேன்ஸ், சிஎன் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தங்கலானோட ட்ரைலர் வந்திருக்கு. அந்த ட்ரைலரை ஒரு கற்பனையா கதையா இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் பார்த்ததை வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்கேன். இட்ஸ் முற்றிலும் கற்பனையே, இது அதோட கதை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சேன். சோ தங்கலானோட ட்ரைலர் பார்த்தாச்சு, வேற லெவல். ஆனா என்னால முடிஞ்ச ஒரு சில விஷயத்த வச்சு கணிக்க முடிஞ்சது கதை எப்படி இருக்க போகுது அப்படிங்க. சோ நான் சொல்றதை சும்மா இமேஜின் பண்ணிக்கேன், இது கதை கிடையாது. சோ சாரியா, அந்த படத்தோட கதை கிடையாது, இது என்னோட கதை. ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர் இவர் ஒரு ராஜா காலகட்டத்திலேயே வச்சுக்கங்களேன், அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்த கதையை ஆரம்பிக்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அங்கங்க பாத்தீங்கன்னா சிவப்பு கொடிகள் இருந்தது. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்துல நடக்குது. அப்ப நிறைய பேரு ராஜா காலகட்டத்திலே தங்கத்தாலான நகரமும் இந்த தங்கங்கள் கிடைக்கிற இடத்தையும் சுரங்கத்தையும் நிறைய கண்டுபிடிக்க நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் ஒயிட் பீப்புள்ஸ். ஸோ அந்த ராஜாக்கள் காலகட்டத்துல அவங்களோட உதவியோட தங்கத்தோட நகரத்தை கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி தங்கம் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்க பக்கத்துல உள்ள ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தங்கம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க சாதாரணமா போக முடியாது. அங்க போகணும்னா விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆளால மட்டும் தான் போக முடியும். அந்த மாதிரி யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பா விக்ரம். ஆல்பா விக்ரம் ஏன் சொல்றேன்னா அவர் தான் அந்த கூட்டத்தோட தலைவர், அந்த மாதிரி ஒரு ட்ரைபோட கூட்டத்தோட தலைவர். இன்னொன்னு எனக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு, இதுல ஒருவேளை டபுள் விக்ரம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட தாட் ப்ராசஸ் சொல்லுது. எதனாலனா ஒரு 2 சீன் பார்த்தேன். ஒரு விக்ரம் பாத்தீங்கன்னா படிச்சவரா கொஞ்சம் டெடிகேட்டடா இருக்க மாதிரி இருந்துச்சு. சோ இன்னொரு விக்ரம் டோட்டல்டா வேற ஒரு இதுல இருந்தாரு. ஆனா 2 பேரோட பாடி லாங்குவேஜ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். சோ எனிவே 2 விக்ரமா இருந்தாலும் சரி, தெரிய வர்றது தான் அது வேற. சரி கதைக்குள்ள போவோமா. அந்த ராஜாக்கள் அவர்களோட உதவியோட அந்த ட்ரைப்ஸ் போய் சந்திக்கிறாங்க. அவங்க உதவியோட அந்த இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. எதனாலனா அவங்க தங்கணும், இடம் வேணும். கண்டிப்பா மலை பிரதேசம்லாம் அவங்க இதுல தானே இருக்கும். சோ அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கலாம், அந்த ராஜ்யம் ஆள்றவங்க சொன்னா செஞ்சுதான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு உட்பட்டிருக்கலாம். சோ அது மாதிரி ஒயிட் பீப்புள்ஸ கூட்டிட்டு போறாங்க. ஆனா நார்மலா அந்த இடத்துல என்டர் ஆக முடியாது. ஏன்னா தேர் இஸ் a ஸ்பிரிச்சுவல், ஏதோ ஒரு மைஸ்ட்ரி இருக்கு அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள போறாங்க. அந்த மைஸ்ட்ரி என்ன அப்படின்றத ஒரு சில இன்ஸை வச்சு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு எஜிப்ட் காலகட்டத்துல நடக்கிற மாதிரி இருக்கலாம். எதனாலனா அங்கங்க எஜிப்டோட ரெஃபரன்ஸ் நிறையவே இருந்துச்சு. அது இல்லாம எனக்கு கருஞ்சிரத்தை வந்ததுக்கு அப்புறம் தான் இது கன்ஃபார்மே ஆச்சு. ஒரு சில பேர் எஜிப்டோட காஸ்டியூம்ஸே ஒரு சிலது ஹின்ஸா இருந்துச்சு. விக்ரம் அவர்கள் இப்போ அவரோட கூட்டத்தோடையும் இந்த ஒயிட் பீப்புள்ஸோடையும் போய் அந்த தங்க தேடுறாங்க, சலிக்கிறாங்க. இந்த மாதிரி சலிச்சு ஒவ்வொரு இடமா தேடி போய் கண்டுபிடிக்கும் போது ஓகே தங்கம் கிடைச்சிருச்சு. ஆனா அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த முக்கியமான இடத்துலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி கண்டுபிடிச்ச இடத்துல போய் பார்த்தோம்னா அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கு. சோ அதை எப்படி அழிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம விக்ரம் அது யாரு அப்படிங்கும் போது ஆரத்தி அப்படிங்கும் போது எல்லாமே ஆரத்தி இட்ஸ் நாட் அ ரியல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா விக்ரம் அவர் கன்ஃபர்மேஷனா இருக்காரு, அது ஆரத்தி தான் அப்படின்னு சொல்லி. அப்ப ஸ்பிரிச்சுவல் பவர் அந்த இடத்துல இருக்கு. அதை எப்படி அழிக்கிறது அப்படிங்கும் போது அதுக்கு வேற சோனிக் பவர் எல்லாம் இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி டீசர்ல இருந்துச்சு. சோ இந்த ட்ரெய்லர்ல ஸ்பிரிச்சுவல் பவர் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதை அழிச்சு எப்படி அந்த இடத்த பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதையோட அம்சமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கணிப்பா தான் இருக்கு. சோ இதுக்கு நடுவுல என்னென்ன பாரஞ்சி தன்னை அவர்கள் நிறைய கேம் பிளே பண்ணிருக்காரு. சோ இது கதை கிடையாது, அவர் என்ன டோன்ல கொண்டு போயிருக்காரு அப்படிங்கறத பத்தி கடைசியா 4 சாங்ஸ்லயே தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அளவுக்கு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, தங்கலான் அப்படிங்கிறது தங்கத்தை பத்தி குறிக்கிறதா இல்ல அங்க தங்குறவங்க அந்த இடத்துல தங்க இடம் இல்லாத ஒரு இதை பத்தி குறிக்கிறதா அப்படிங்கிற. ஏன்னா விக்ரம் ஒரு இதுல சொல்லியிருந்தாங்க, அவங்களை அழிச்சா மட்டும்தான் நம்ம இங்க வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருந்துச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், ஒருவேளை தங்கத்தை பத்தி குறிக்கிறாரா இல்ல அந்த இடத்தை பத்தி குறிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி. எனிவே ட்ரைலர் மேசிவ், வேற லெவல் பிரிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அது இல்லாம ஓப்பனிங்ல ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கே கொண்டு போயிட்டார். ஃபுல்லா தங்கம், அந்த கருஞ்சிரத்தை வர மாதிரி சுத்தி ஆட்கள் நிக்கிற மாதிரி.
நாட் எனஃப் அப்படிங்கிற மாதிரி எனஃப் 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 டூ மச் ஆஃப் எனஃப் அப்படிதான் இருந்துச்சு. படம் வரும்போது பார்க்கலாம். ஸோ எனவே தங்கலானோட கதையோட ரிவீல்மெண்ட். ஸோ இதுக்கு மேல படத்தை நம்ம நேர்ல போய் தெரிக்க வர்றதுதான் ஒரே விஷயம். ஸோ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. விக்ரம் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காருன்னு அந்த ட்ரைலரை பார்க்கும்போது தான் தெரியுது. பாரஞ்சித்தனை என்னென்ன யோசிச்சு வச்சிருக்காரு உள்ள அப்படிங்கிறது தெரியல. பட் லெட்ஸ் செலிப்ரேட் த தங்கலாம். ஸ்ட்ரெயிட்டா இனிமே நம்ம தியேட்டர்ல பூந்து விளையாட ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் நிரஞ்சன். டேக் கேர். பை பை. பொருந்த கைதோல யோ பீரோல துணி மாட்டிருக்கு எடுத்து விடு. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துருவம் பிடிச்சி அலையறீங்கடா அந்த ஊர்ல. எடுத்து விடியா நஞ்சிர போ. போதுமாடா திருப்தி தானே? என்ன அந்த கருமத்தை எல்லாம் பார்த்தா விளங்குமா?